பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரைட் ருசிக்கலாம் வாங்க, ஸ்பான்சர்ட் பை டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம மில்லட் மாமி நம்ம நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்குமே ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் பார்த்துடலாம் வாங்க. ஹாய் மாமி. ஹாய். ஸோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கமா? கண்டிப்பாக உங்களுடைய மில்லட்டில் நீங்கள் செய்கிற அந்த சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு நான் எவ்வளோ ஹெல்த்தியாக மாறிட்டேன் நீங்களே பாருங்கள். வெரி குட். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு என்ன மாதிரியான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம்? நான் சொன்னா நீ அதிசயப்படுவேன். ஓகே. குதிரைவாலியில் வெள்ளரிக்காய் சாதம். வெள்ளரிக்காயில் சாதமா? ஆமாம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குதிரைவாலி ரவையும் வேர்க்கடலையும் பச்சை வேர்க்கடலையும் வேக வச்சு இட்லி. இட்லிக்கு சட்னி வந்து நான் வேர்க்கடையில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். பட் அது எப்படி அது பார்க்கலாமா? நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஒரு இட்லி அது. கண்டிப்பாக, ஏன்னா வேர்க்கடலை அப்படின்னாவே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அண்ட் அதுலேயும் நம்ம குதிரைவாலியில் வேறு பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ஹெல்த்தி ரெசிபி தான். ஆமாம். ஸோ நேயர்களே, ஃபஸ்ட்டு வந்து குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம். ஓப்பன் பாயில் மெத்தடில் நம்ம எப்படி குக் பண்ணுவோம்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். தண்ணி ஊற்றணும், கொதிக்க வைக்கணும், குதிரைவாலியை கொட்டணும், பூவா வரணும். அது ஒன்று மறந்து போயிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போடணும். இல்லை, நான் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக எண்ணெயில் அவாய்ட் அது கொஞ்சம் முதல்ல அந்த கப் எடுத்துக்கோ, அதில் 2 கப் தண்ணி ஊற்றலாம் நம்ம. இருந்தாங்க. ஸோ இதில் வந்து குதிரைவாலி 1 கப் இது ஊற வச்சுருக்கேன் நான். இது பாருங்க, 5 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் நான். இதுதான் குதிரைவாலி. 5 மணி நேரம் ஊறுது. இப்போது அதால் ஒரே ஒரு கப்பு நான் ஊற வச்சேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ போடணும் சொல்லி? 1:2. வெரி குட். இப்போ கூடிய சீக்கிரம் நீ பண்ண ஆரம்பிச்சிரு போல இருக்கு. அதெல்லாம் அடுத்து நீங்கள் ஆங்கராக வரீங்க, நான் குக்காக வரேன். ரோல் மாறிடுறோமா? கண்டிப்பாக. ஓகே மாமி, தண்ணி கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒண்ணு பண்ணலாமா? வெள்ளரிக்காய் சாதத்துக்கு என்னென்ன வேணுமோ தாளிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இது ஆறின பிறகு மில்லட் ஆறின பிறகு அதோட மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ ஒன்றும் சொல்லலை எனக்கு. இல்லை உப்பு இல்லை, எண்ணெல்லாம் போட்டுச்சு. இது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பாயில் மெத்தடுக்கு சிம். நேயர்களே உங்களுக்கும் சொல்கிறேன், திருப்பி ஓப்பன் பாயில் மெத்தட் 1:2. பட் ஆனால் ஸ்லோ ஃபயரில் வைக்கணும். பெருசாக வச்சுட்டிங்களான்னா சரியாக வேகாது, அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் அதுக்கு டைம் கொடுக்கணும். கண்டிப்பாக. அதனால தான் அது கொதிக்கட்டும். எண்ணெய் எடுத்துரு. நான் எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நேயர்களே நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். அது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடு. நீயே விட்டுடு. அவ்வளோ. ஓகே, விட்டுட்டு நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி கிண்டுறது கிளறது எதுவுமே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு பாவம் வெந்துடும். நீங்கள் போய் புதுயுகம் டிவி பாருங்கள், நீங்கள் உட்காந்து என்ன, அது பாட்டுக்கு அது வெந்துடும். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே இதுக்கு வந்து எண்ணெய் கொடு தாளிக்கிறதுக்கு. ஸோ எல்லாரும் புதுயுகம் பாருங்க, அதில் மெயினாக எண்ணெய் பாருங்க, மில்லட் மாமியை பாருங்க. இது ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் தான், ஜாஸ்தி வேண்டாம். ஓகே. அது எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே கடுகு உளுத்தம்பருப்பு இது திறந்து கூட பார்க்க வேண்டாம், அது பாட்டுக்கு ஆகிடும். நம்ம கவலையே பட வேண்டாம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பூவா வந்திருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி, அண்ட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் அப்படின்னாவே மஞ்சள் பொடி தான். ஏன்னா அது ரொம்ப நல்லது இல்லை, அதுக்கோசரம் தான். உப்பு நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இந்தாங்க. ஸோ ஒரு டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு நம்ம ஆட் பண்ணலன்னா அந்த டிஷ்ஷோடைய மொத்த டேஸ்ட்டுமே மாறிடும் இல்லையா? இன்ஃபேக்ட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வேர்க்கடலை ஒரு 2 போட்டுக்கோங்க. வேர்க்கடலை இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட இருக்கு, அதனால நாங்கள் அள்ளி தூவ போகிறோம். இந்தாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? அதை தவிர வேர்க்கடலை பொடி அதுவும் கொஞ்சம் வேணும்.
ஸோ இன்னைக்கான சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட் கொண்டு வரது இதுதான். ஸோ இதையும் இப்படி போட்டுடுங்க. ஒன்றும் ஆகாது. எண்ணெயில் அப்படி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் இடுமா, துருவின தேங்காய். ஆஹா, வாசம் நல்லா வருதே மாமி. அண்ட் பச்சை மிளகாய் இந்தாங்க, உங்களுக்காகவே கீரல் விட்டு பச்சை மிளகாய். அவ்வளோதான். நான் இப்படி, ஏன்னா நான் ரொம்ப காரம் நான் சாப்பிடதான் ஐ ப்ரிஃபர். நான் எடுத்து கூட சம்டைம்ஸ் இப்படி அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆனோன்னு எடுத்துருவேன் நான். இன்ஃபேக்ட்டு அது உங்கள் இஷ்டம்தான், ஒன்றும் கவலை இல்லை. இந்த தாளிப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தைரியமாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை. என்ன வெள்ளரிக்காய் சாதம்னு சொன்னேனே மாமி, எங்கே வெள்ளரிக்கான்னு கேட்க மாட்டேன்ற நீ. இல்ல நீங்க ஏதோ ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். வெள்ளரிக்காய் நம்ம உரிச்சுலாம் வச்சிருக்கோம். ஆமா. ஸோ எப்போ ஆட் பண்ணுவோம்? இதை வந்து இது கொதிக்கிறது இல்லையா, இது வேகுது இல்லையா. ஸோ இது வேகட்டும். வெந்து ஆறின பிறகு நம்ம மில்லட் அதில் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஸ்டவ்லேயே வச்சு கடன்னு திருவணும். பட் எனக்கு ஒரு டவுட், வெள்ளரிக்காய்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் ஆயிடாது. அதுக்கு தான் இதை கேஸ்லேயே வச்சு கடன்னு நம்ம துருவணும். ஓகே. நீங்கள் துருவி வச்சிங்க தண்ணி வந்துடும், அப்புறம் அந்த நியூட்ரியன் போயிடும். அந்த வெறுமை பிழிஞ்சு போட்டிங்களான்னு அந்த நியூட்ரியன் வேல்யூ வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே வச்சு நம்ம கடன்னு துருவணும் நமக்கு. இப்போ கண்டிப்பாக இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் தாளிப்பு வாசனை பக்கத்து விட்டு போயிடக்கூடாது. அப்படி மூடி வச்சிடணும் பத்திரமா நம்ம. ஸோ நம்ம எல்லாருமே பிரேக் போயிட்டு வந்த அந்த சின்ன கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாலி நல்லாவே அப்படியே பூ போல வெந்து வந்துருச்சு. இப்போ காட்டுறேன் நான். எல்லாரும் பாருங்க, திருப்பியும் 1:2 பார்த்தியா நீ. ஆஸ் யூஷுவல் இது வந்து கொஞ்சம் 7 to 10 minutes இதுவாகணும். ஓகே, ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இட்லி. அது என்ன இட்லி? குதிரைவாலியில இட்லி. குதிரைவாலி வேர்க்கடலை இட்லி. சாரி, குதிரைவாலியில வேர்க்கடலை இட்லி வந்து பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லா ப்ரோட்டீன் ரிலேட்டட் டிஷ்ஷா இருக்கிறதுனால ஸோ முதல்ல அந்த வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கையும் எடு. ஓகே. ஸோ ஆல்ரெடி வேர்க்கடலை வேக வச்சு எடுத்திருக்கோம், உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்திருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிட்டே நீ. நான் மாமி, நீங்க இத்தனை நாள் நான் உங்க கூட சேர்ந்து சமைக்கல, ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கத்துக்கலன்னா எப்படி? ஸோ ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையோ எந்த வேர்க்கடலை வேணாலும் வேக வச்சுக்கோங்க. ஓகே. அதான் இதில் கொஞ்சம் தண்ணி போடு. போதுங்களா? உருளைக்கிழங்கு எதுக்கு போடுறது? அது பைண்டிங்கோசரம் போடுறது, இல்லைன்னா அது நமக்கு வந்து மாவா இது பண்ண முடியாது. அதுக்கோசரம் அவாய்ட் பண்ணுறவங்க சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கோங்க. பாருங்க, இப்படி ஃபைனாக இருக்கணும். சரியா? நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி. ஆமாம், திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு இதோ ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த குதிரைவாலி இருக்கு. ஸோ இது வந்து ரவை. குதிரைவாலியில ரவை ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனால் நான் வீட்லயே பண்ணினது தான். ஏன்னா குதிரைவாலி ரவை எங்கேயும் கிடைக்காததால குதிரைவாலி 5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி காய வச்சு ஒரே ஒரு பல்ஸ் மிக்சியில் பண்ணால் நமக்கு ரவை ரெடி. பார்த்துக்கோங்க, அந்த மாவுக்கும் ரவை பதத்துக்கும் இன்பிட்வீன்ல இருக்கணும். கரெக்டாக. நாங்க மாமி இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதில். ஓகே. ஸோ அப்போ உங்களை மாதிரி ஒரு பர்சன் இல்லை இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பர்சன் இருந்தால் ரவை, அவல் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஆமாம், தாராளமாக செஞ்சுக்கலாம். நல்லா கலக்கிட்டு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உப்பு மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக காமிங்க. நான் போடுறேன். எவ்வளோ உப்பு போடலாம்? போடு நீ. இதுவோ போடு தோற. இல்லை அப்படி போட்டு அப்புறம் நான் தான் டேஸ்டிங் வேற பார்க்கணும். நீ தான் டேஸ்ட் பண்ண, அதனால. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். ஏன்னா அது ஒரு மாதிரி வேர்க்கடலை வந்து வேகும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக கருப்பாயிடும். சான்சஸ் ஆர் தேர். அதுக்கோசரம் அது சேஃபர் சைட். அண்ட் இது உடம்புக்கும் நல்லது மஞ்சளும். அதுக்கோசரம் மஞ்சள். தயிர் இருக்கு பேர், அதை தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஒரு டவுட் மாமி, மேக்ஸிமம் நம்ம இந்த மில்லட்ல தோசை, இட்லி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பர்பஸ்? அது சாஃப்ட்னஸ். ஏன்னா மில்லட் வந்து குளூட்டன் ஃப்ரீ. ஓகே. அதனால அதுக்கு சாஃப்ட்னஸ் வரதுக்கு வேற வழி கிடையாது. அதுக்கோசரம் ஆட் பண்றது. இதே நம்ம புளிக்க வச்சு இட்லி தோசை எல்லாம் பண்ணோம்னா அதுக்கு தேவையே இல்லை நமக்கு. புரிஞ்சது உனக்கு?
ஸோ இது வந்து பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த கேரட், துருவின கேரட் கூட அதான பார்த்தேன், வெஜிடபிள் இல்லாம நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு. ஸோ துருவின கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம ஒரு எபிசோட்ல ரெயின்போ இட்லி பண்ணினோம், நம்ம பண்ணியிருக்கோம். அதனால ஆல்மோஸ்ட் அது இது சிமிலர் தான், பட் இதுல நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஓகே, அது இன்னும் ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட் வரும். அதுக்கோசரம் அண்ட் சத்துமே கூட அதிகமா இருக்கும். நம்ம வந்து இப்போ இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சு கொட்டணும் நம்ம இதுக்கு. அதுக்குள்ள இது ஆறிடுச்சுன்னா நம்ம வெள்ளரிக்காய் சாதம் பண்ணலாமா இல்லை தாளிச்சு கொட்டலாமா? இல்ல வெள்ளரிக்காய் சாதத்தை ஒரு முடிச்சிடலாங்களா? அதுக்குள்ள மாவு இன்னும் கொஞ்சம் பதமாயிடும். ஓகே. ஓ, பதமாயிடுமா? உனக்கே தெரியுமா அதெல்லாம்? ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நேர்களே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் வந்து ஃபைனல் டச் நம்ம கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு எனக்கு ஒரு ஃபோர்க் என்ன பண்ணணும் நீ சொல்ல. அது எனக்கு தெரியும், ஃபோர்க்ல அப்படியே பட்டும் படாம அப்படி எடுத்து இப்படி பண்ணணும் இல்லையா? நீ சொல்ற மாதிரி நீ இப்போ நாம இது ஸ்வாப் பண்ணணும் இன்ஃபேக்ட். ஸோ நேர்களே, பிரச்சனை இல்லை, அடுத்த எபிசோட்ல நான் வந்து சமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா? இருக்கு, தாராளமா இருக்கு. கண்டிப்பா. அவ்வளோதான். இது வந்து இப்போ இதாகிடுச்சு. ஒரு 2 minutes தான் அந்த தாளிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா, அதோட கூட நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டோமான. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஞாபகமா வெள்ளரிக்காய் துருவி விடணும். அவ்வளோதான். நேர்களே பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடியே தாளிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அது பாருங்க. இப்போ அதோட கூட இந்த இதையும் போட்டுருவேன், மில்லட், வெந்த மில்லட்டு. ஸோ எஸ், நம்மளுடைய குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. குதிரைவாலி ஆட் பண்ணிடலாங்களா? ஆமாம், குதிரைவாலி ஆட் பண்ணிட்டு இது ஃப்ரைட் ரைஸ்னு கூட சொல்லலாம்ல, நம்ம ஸ்டைல்ல. உங்க ஸ்டைல். ஓகே, நம்ம வைக்கிறதா மாமி பேர்? ஆமா, நம்ம வைக்கிறதா பேர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுவே கிடையாது. இது பண்ணிட்டு மிக்ஸ் ஆகிருச்சு. இங்க பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு இருக்கிறச்சேவே கடகடன்னு இப்படி துருவிடுங்க. முன்னாடி திருவுற வேலையை வச்சுக்க கூடாது, ஏன்னா தண்ணி வேஸ்டா போயிடும் நமக்கு. அந்த சூடுல வந்து தண்ணி இழுத்துக்கும் நமக்கு. அதனால நியூட்ரியன் வேல்யூலாம் இருக்கு, வேஸ்ட் ஆகாது. வேணுங்கிற அளவுக்கு நம்ம துருவிக்கலாம். ஆமா, ஃபுல்லா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஹெல்த்தியான துருவிக்கலாம் இல்லைங்களா? தாராளமா. பட் தனியா துருவி வச்சு பிழிஞ்செல்லாம் போடாதீங்க, நியூட்ரியன் வேல்யூ போயிடும். திருப்பி சொல்றேன், இப்படிதான் போடணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் ரெடி. ஸோ இன்னைக்கு குதிரைவாலியில இட்லி, வேர்க்கடலை இட்லி வந்து பண்ண போறோம். ஸோ மாமி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா இதுல உனக்கு? எஸ், நம்ம பேட்டர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அடுத்து நம்ம இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்ட போறோம். நம்ம ஓகே, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காமிங்க. காஞ்சிச்சா? போடு. இதுக்கு கடுகு. ஓகே, நான் போடலாமா? போட்டுடலாமா? போட்டுரு. இன்னும் கொஞ்சம் கூட, இவ்வளோ கஞ்சத்தனம். போடு. இல்ல, கொஞ்சம் சிக்கனமா வாழ்ந்து பழகிட்டேன். ஓ, அப்படியா? சரி சரி. உளுந்து போடலாம். போடலாம். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை வந்து தாராளமா போடலாம். அப்பதான் இந்த மாதிரி லாங் ஹேர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் முடிவை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணுமே சொல்லல ஆஷிகா, நீயே இதுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஆச்சா? மாமி, நான் அடுத்த ஷோ நான் பண்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? அது ஆமா. ஓ, ஓகே, சரியா? சூப்பர். ஓகே, இத போட்டாச்சு. என்ன பண்றோம் நம்ம அடுத்து? கொஞ்சம் ஈனம். இது என்ன இன்ஸ்டன்ட்ன்றதால ஈனம். இது ஒன்று கொஞ்சம் போடணும், சாஃப்ட்னஸ் வரதுக்கு கொஞ்சம் வேணும். அவ்வளோதான். இப்போ இட்லி தட்டில் நம்ம ஊற்றி வச்சாச்சுன்னா நமக்கு இட்லி ரெடி. ஓகே, ப்ரோட்டீன் ரிச். சட்னி, மிளகா பொடி எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான், ஒன்றும் கவலையே இல்லை. இங்கே இது தண்ணி கொதிச்சுட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டை பிளேஸ் பண்ணி என்ன தடவி வைக்கணுமே, தட்டு தான் தடவி வச்சாச்சு. இது என்ன சைஸ் உங்களுக்கு வேணுமா? சின்னதாக வேணுமா, குட்டி குட்டியாக வேணுமா? சரி, இந்த வாட்டி குட்டி குட்டியாக வைக்கலாம். இந்த ரெயின்போ இட்லிலாம் பெருசாக பண்ணணும், கரெக்டா? இது அப்படி இல்லாமல் நம்ம குதிரைவாலி வேர்க்கடலை இட்லி வந்து இன்னைக்கு நம்ம குட்டி குட்டியாக மினி இட்லி மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி மினி இட்லி பிளேட்டில் கூட வைக்கலாம், ரைட், அதில் கூட வைக்கலாம். பசங்க அப்போ சாப்பிடுவாங்க. கண்டிப்பா.
நான் உனக்கும் குட்டியாக வச்சுருக்கேன். இல்லை வைங்க வைங்க, நானும் ஒரு குழந்தை தானே. ஆமாம், இது வந்து இப்போ மூடிட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ் இது வேகணும் நமக்கு. ஓகே, ஸோ இட்லி வந்து 10 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம சரியா? அண்ட் மாமி, நம்மளுடைய குதிரைவாலி வேர்க்கடலை இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? நம்ம இப்போ மெல்ல இப்படி திறந்து, அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி அந்த ஆவி பறக்கிறது, ஆவி பறக்கணும். அது இது இப்படி டெஸ்டிங்க்கு எப்போதும் இப்படி பாருங்க. வேற விட்டுதான் இல்லை இல்லை. அப்போ என்ன பண்ணிடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பர். அதை இமீடியட்டாக வெளியில் எடுத்து வச்சுட்டாலும் நல்லது உங்களுக்கு. ஏன்னா பசங்க அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பணும், அது இது காலையில் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. அதனால் ஜாக்கிரதையாக வேலை பண்ணுங்கள். இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்துடலாம். இது அவசர கதியில் பண்ணுறவங்களுக்கோசரம் தான் இது. பாரு எப்படி அழகாக வந்திருக்கா, சின்னதாக உனக்கு குட்டியா க்யூட்டா. ஆமாம், என்ன மாதிரின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஓ அப்படியா? ஓகே. ஸோ இன்னைக்கான 2 டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் அண்ட் குதிரைவாலி வேர்க்கடலை இட்லி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நான் அவனுக்கு டேஸ்டிங்க்கு தேங்க்யூ ஸோ மச் மாமி. ஸோ எஸ், என் சார்பாக மட்டும் இல்லை, நம்ம நேயர்கள் சார்பாகவும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுடைய ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மில்லட்ஸில் இவ்வளோ விஷயம் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பண்ண முடியுன்றதை நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஓகே மாமி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் டேஸ்ட் பண்ணிடலாங்களா? நிஜமாவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்ன அப்படின்னா, வெள்ளரிக்காய் நீங்கள் துருவி ஆட் பண்ணீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த க்ரன்ச்சினஸ், அந்த சாதம்னாவே ஒரு துடிப்பு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இருக்காதவும் நான் வந்து நினச்சேன். ஸோ அந்த வெள்ளரிக்காய் தான் இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணுது. அதுக்கு தான் சொன்னேன் நான், அடுப்பில் இருக்கும்பொழுதே துருவுங்க, அந்த தண்ணியும் அப்படியே இந்த சூடோடு இழுத்துக்கும் அது. ஓகே, ஸோ நம்ம மாமி செஞ்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் சாதம், அதுவும் குதிரைவாலி வெள்ளரிக்காய் சாதம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இட்லி மாமி டேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கு நான் சொன்னேன் பாருங்க, பொடி ஏதான ஒரு பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சட்னி சாம்பார் எல்லாம் வேண்டவே வேண்டாம், பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம மில்லட் மாமி பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாலி வேர்க்கடலை இட்லி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒரு டிஷ். அதே சமயம் பொட்டேட்டோ, வேக வச்ச வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க. டேஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ நான் இப்படி எடுக்கும் போதே எனக்கு அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருது. அந்த இடையில வந்து நீங்கள் ஆட் பண்ண கேரட் எல்லாம் வந்து வேறு லெவலில் அப்படியே அது தட்டுப்படும் போது தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுக்கான ஒரு ஃப்ளேவரே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். கார்ன் கூட ஆட் பண்ணலாம், நான் நிறைய வாட்டி கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது இன்னும் க்ரன்ச்சினஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட அது என்ன சமையல் வந்து ஒரு கலை, அது கண்டிப்பாக நீங்களே தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம மில்லட் மாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் சாதம் இன் குதிரைவாலி அண்ட் குதிரைவாலியில் இந்த வேர்க்கடலை இட்லி ரெண்டுமே வந்து வேற லெவலில் இருக்குது. வழக்கம் போல தான் மில்லட் மாமி செஞ்சால் எப்படி இருக்கும், வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் இட்லிக்கு பொடி மட்டும்தான் மாமி மிஸ்ஸிங். அப்படியே நெக்ஸ்ட் டைம் நம்ம பொடி கூட கொடுத்துடலாம். ஸோ வேற லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் இந்த இட்லி. ஸோ மாமி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஷோவில் வந்து அற்புதமாக 2 டிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரெண்டுமே குயிக்கான ரெசிபீஸ், சூப்பர். ஸோ நேயர்களே, இதே மாதிரி குயிக்கான ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மில்லட்ஸில் இவ்வளோ டேஸ்டியான ரெசிபீஸ் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். Until this is bye bye from Ashika and உங்களுடைய ஃபேவரைட் மில்லட் மாமி. நன்றி, வணக்கம்.